ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 170. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 117 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுடைய வெயிட் லாஸும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கு லைஃப்பில் சம்பாதிக்கிறோம், நம்ம எதுக்கு வாழ்கிறோம்? நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அதில் இப்போ ரொம்ப முக்கிய பாயிண்ட்டாக நிறையா பேருக்கு வெயிட் கெயின் ஆகிடுது. ஸோ வெயிட் லாஸ்ன்னு சொல்லி அவங்க யாருமே பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாமல் ஒரு பேஷண்ட் மாதிரி ஃபீல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சூப்பராக சாப்பிட்டு ஒரே மாதத்தில் 4 கிலோ வரையுமே குறைக்கலாம். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போனா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஒரு மாதத்தில் 4 கிலோ தான் குறைக்க முடியுமா அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக வெயிட் லாஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பின்னாடி பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரமாக வெயிட் ஏறவே ஏறாது. நீங்கள் டக்குன்னு ஒரு மாதத்துலேயே ஒரு 10 கிலோ கூட குறைக்கிறேன்னு நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் கெயின் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்லோவாக குறைச்சோன்னாலும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப டயட் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் அது திருப்பி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பார்க்கும்போது சாப்பிடும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். அதுக்காக தான் நம்ம பிடிச்சது எல்லாமே நம்ம ஃபுட்டில் டே பை டே ஆட் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம சூப்பராக வெயிட்டும் லாஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஏறவே ஏறாது. இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபுட்டு ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடச்சிரும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலை எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம கொண்டு போகலாம், இப்போ நம்ம ஹெவியாக சாப்பிட்டா நெக்ஸ்ட் டே நம்ம எப்படி ஃபுட்டு பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது. இதுக்காக நம்ம எதுவும் தனியாக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டை கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் அதில் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம், பேலன்ஸாக சாப்பிட போகிறோம், அவ்வளவுதான். இப்போ இன்றைக்கெல்லாம் என்னுடைய மார்னிங் ரொட்டீனில் பார்த்தா காலையில் எந்திரிச்சோடனே வெள்ளைப்பூண்டும் ஹாட் வாட்டரும் குடிச்சாச்சு. வெள்ளைப்பூண்டை நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புக்களை ஸ்லோ மோஷனில் குறைச்சி கொடுக்கும். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 1 hour கழித்து நான் இன்றைக்கி வெள்ளை பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். வெள்ளை பூசணி ஜூஸுமே அடிவயிற்றில் இருக்க தொப்பையில் எல்லாமே நல்லாவே குறைச்சி கொடுக்கும். உங்கள் ஆளுக்கு அடிவயிற்று தொப்பை தான் ரொம்ப இருக்குது அப்படின்னா டெய்லி கண்டிப்பாக வெள்ளை பூசணி ஜூஸ் குடிங்க. அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பாயில்டு பண்ண எக் எடுத்துருக்கேன் ப்ரோட்டீனுக்காக. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே முட்டை இருக்கும். டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லது. ஸோ டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டுக்கோங்க. வெஜிடேரியனாக இருந்தால் ஏதாவது பயிர்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நேற்று என் ஃப்ரெண்டோட பர்த்டேயில் போனப்போ பரோட்டா அதெல்லாம் கொடுத்தனால நான் நைட்டு சாப்பிடல. ஸோ அதை காலையில் சூடு பண்ணி ஒரு பரோட்டாவும் கொஞ்சோண்டு சிக்கன் கறியும் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் தேவைப்படுது, ரொம்பவே கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்க்குலாம் சாப்பிடாதீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது நட்ஸ் இருக்கும்ல, பாதாம் அந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவுமே இல்லை சிஸ்டர்னா, ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும், இல்லை வெஜிடபிள் கிடக்கும், கேரட் இருக்கும், இந்த குக்கும்பரு இந்த மாதிரி இருக்கிற இதுகளை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலுமே உங்களுக்கு சூப்பர் ஃபைபராகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் சம்மர் டைம்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள்லாம் மோர்லாம் அடித்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு சூப்பர் டேஸ்ட்டாக சாப்பிட்டேன். காலையில் பரோட்டா சாப்பிட்டேன். பட் ஆனால் அந்த சிக்கன் கறி இருந்தனால எனக்கு மனசுக்கு ரைஸ் சாப்பிட பிடிக்கல. சப்பாத்தி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சாப்பிட்றேன். நான் ரைஸ் அவாய்ட் பண்ணணும், இல்லை ரைஸ் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் டெய்லி ரைஸ் எடுப்பேன். பட் இன்னைக்கு சிக்கன் கறி பார்க்கும்போது சப்பாத்தி சாப்பிட்டா சூப்பராக இருக்குமேன்னு சொல்லி என் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ஒயிட் எக் ப்ரோட்டீனுக்காக எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்து சிக்கன் எடுத்துக்கேன். சிக்கன்லேயுமே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இப்போல்லாம் நிறையா பேர் சிக்கன் சாப்பிட்றதே இல்லை. ஸோ அதனால் சிக்கன் நிறையா எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் 2 சப்பாத்தி எடுத்துக்கிட்டு இது எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டால் ஸ்நாக்ஸ் தான் லைட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறவங்க ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு டீ காஃபி குடிக்கிறவங்க எல்லாருமே இந்த நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லா ஹெல்த்தாக இருக்கும். நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும்தான் இந்த வெயிட் லாஸில் அவாய்ட் பண்ண போகிறீங்க. அது நம்ம உடம்புக்கு ஒரு அன்ஹெல்த்தி. அதனால தான் நான் அதை உங்களை அவாய்ட்
அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஒழிய வேறு எதையுமே நான் அவாய்ட் பண்ண சொல்ல மாட்டேன். இப்போல்லாம் கேட்குறீங்க, இந்த பலாப்பழம் வருது, மாம்பழ சீசன்லாம் வருது, அதெல்லாம் சாப்பிட்டா சுகர் கண்டென்ட் தானே, வெயிட் ஏறுமா? அந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் நேச்சுரல் ஃப்ரூட்டில் உள்ள ஸ்வீட்டு, அது நம்ம உடம்புக்கு நல்லது. உங்கள் ஆசைக்காக நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம அளவோடு சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வாக்கிங் போகணும். கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம், வாக்கிங் போகணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கனால தான் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூனால நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுது. இதே நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour 1 hour வாக் பண்ண, இல்லை அந்த டேக்காகவே ஒரு 1/2 hour 1 hour நம்ம வாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க நம்ம சாப்பிட்ட கலோரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகவே ஆகாது, வெயிட் லாஸ்க்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய பாடி. இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணி சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நைட்டு வந்து சூப்பராக ஒரு ஆரஞ்சு வந்து ஃபைபருக்காக எடுத்துகிட்டு முட்டை தோசை தான் போட்டு சாப்பிட்டேன். ஒரு முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி போட்டு தோசை எடுத்துக்கிட்டேன். முட்டை வந்து ப்ரோட்டீன். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 5 முட்டை வரைக்குமே சாப்பிட்லாம். ஆனால் ஒரே ஒரு மஞ்சக்கரு மட்டும்தான் சாப்பிடணும். மித்தபடி ஒயிட்டு தான் நீங்கள் நிறையா சாப்பிட்டுக்கலாம். 4 ஒயிட்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேலன்ஸாக டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுட்டு எல்லாமே வெரைட்டியாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸாக மட்டும் இந்த ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இது 3 இருக்க மாதிரி மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கனாலே போதும், உங்கள் வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.